ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வந்து அயலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, அயலான் படத்தை இப்போ தான் பார்த்தேன். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு த எடிட்டர். ஏன்னா விஎஃப்எக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, தரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இப்படி ஒரு பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதை செம்ம ஈஸியாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் பெரிய பாய் அவர்கள் சூப்பரான பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பிஜிஎம் வந்து சும்மா கோஸ் பம்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் முக்கியமான ஒருத்தர் படத்துடைய டைரக்டர் ரவிக்குமார். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காரு. இந்திய சினிமாவே திருப்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பு மற்ற படத்தில் முடியாது, இதெல்லாம் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு, குல்பீர் சிங், நம்ம கருணாகரன், இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பை 100% கொடுத்தனால தான் படம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவங்கவுங்க ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது என்ன வில்லன் ரோல், முக்கியமாக அது ஏலியனுக்கு நடிச்சிருந்தவர் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பருங்க. நீங்களும் போய் பாருங்கள். பாய்.